So relation and function la exercise 1.2 la first sum பண்ணோம். So first sum என்னன்னா let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relations from a to b? So இங்க வந்து நாலு ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So அந்த ரிலேஷன்ஸ் வந்து a to b க்கு ரிலேஷன்ஸா இருக்கா அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். So அப்ப ரிலேஷன் from a to b னா first we find out the a cross b. So first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a cross b. So அப்ப a cross b ங்கிறது என்னன்னா a வையும் b யையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். So அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றப்ப 3, 0, minus 1, 7. So அப்ப இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். So அப்ப கிராஸ் ப்ராடக்ட்ங்கறப்ப உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும் 1, 3. Next 1, 0. Next 1, minus 1. Next 1, 7. Next 2, 3. 2, 0. 2, minus 1. 2, 7. Next 3, 3. 3, 0. 3, minus 1. 3, 7. Next 7, 3. 7, 0. 7, minus 1. 7, 7. So இதுதான் கார்ட்டீசியனோட a cross b கண்டுபிடிச்சோம். So அப்ப இந்த a cross b ல ரிலேஷன் r1 வந்து இருக்கான்னு பார்க்கணும். So இப்ப ஃபர்ஸ்ட் செட் என்ன நம்பர் இருக்கு உள்ள சப்செட் 2, 1. 2, 1 வந்து belongs to சப்செட்னா என்ன அர்த்தம் belongs to சொல்றோம். belongs to r1 ல இருக்கு. 2, 1 இந்த செட்ல இருக்கான்னு பார்க்கணும். 2, minus 1 தான் இருக்கு. 2, 1 இல்ல. But 2, 1 not belongs to a cross b. Next 7, 1. 7, 1 என்னவா இருக்கு r1 ல இருக்கு. But 7, 1 இங்க எதுலயாச்சும் இருக்கா இல்ல. 7, minus 1 தான் இருக்கு. 7, 1 not belongs to a cross b. a cross b subsetல 7, 1 இல்ல. சோ அப்ப r1 ல இருந்து a cross b ல இல்லங்கறதுனால இது கண்டிப்பா என்னவா இருக்காது ரிலேஷன் from a to b. சோ அப்ப r1 is not relation from a to b or a cross b. a to b னு சொல்லலாம் a cross b னு சொல்லலாம். ஓகேவா? So a to b or a cross b. இது first sum. So r1 வந்து என்னவா இருந்திருக்கு contain or not equal to a cross b. Okay, then next sum r2. r2 வந்து என்னது minus 1, 1. a cross b ல minus 1, 1 இருக்கா இல்ல. 1, minus 1 தான் இருக்கே தவிர minus 1, 1 கிடையாது. So minus 1, 1 belongs to r2 but minus 1, 1 not belongs to a cross b. அப்ப அதுல r2 ல இருந்து a cross b ல இல்ல. சோ அப்ப இது வந்து என்னவா சொல்லிடலாம் r2 contain or not equal to a cross b. So என்ன சொல்லலாம் r2 is not relation from a to b. Okay, then third sum r3. r3 வந்து என்ன கொடுத்தாங்க 2, minus 1. so இப்ப 2, minus 1 இதுல இருக்கா இல்ல. 2, minus 1 இருக்கு. so இப்ப r3 belongs to 2, minus 1 which implies 2, minus 1 2, minus 1 belongs to r3 which implies 2, minus 1 also belongs to a cross b. Next 7, 7. 7, 7 பாருங்க
அதுவும் இருக்கு. So அப்ப 7,7 belongs to R3, which implies 7,7 belongs to A cross B. Next 1,3. 1,3 இருக்கா? 1,3 இருக்கு. So அப்ப 1,3 belongs to R3, which implies 1,3 belongs to A cross B. So அப்ப R3 contain or equal to A cross B. அப்ப R3 ரிலேஷன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எதுலயும் இருக்கு? A to B, அதாவது A cross B ல இருக்கிறதுனால R3 is relation from A to B. Okay. Next R4. அதே மாதிரியே தான் சேம் பண்ணணும். So என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்? 7, -1 belongs to R4. 7, -1 இருக்கா? இருக்கு. So அப்ப it implies 7, -1 also belongs to A cross B. Next 0,3. 0,3 இருக்கா? இல்ல. So அப்ப 0,3 belongs to R4. 0,3 not contain A cross B. Next 3,3 belongs to R4. 3,3 இருக்கா? இருக்கு. So 3,3 not contain or equal contained equal to A cross B. Next 0,7 belongs to R4. 0,7 இருக்கா? 7,0 தான் இருக்கு. அப்ப 0,7 not contain or not belongs to A cross B. So எல்லா எலிமெண்ட்ஸுமே A cross B, அதாவது A to B ல இருந்தாதான் அந்த ரிலேஷன் வந்து என்னவா இருக்கு? A to B க்கு இருக்குன்னு சொல்ல முடியும். சோ அப்ப இந்த A cross பண்றப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ரெண்டு எலிமெண்ட் வரலைன்னா இட்ஸ் நாட் a relation from A to B. So R4 not contain or equal to A cross B. So R4 is not relation from A to B. So that's all. Sorry, second sum பார்க்க போறோம். Let A equal to 1, 2, 3, 4 and so on 45 and R be the relation defined as is square of an A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. So first என்னன்னா Aங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்திருக்காங்க. A செட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த R ஓட கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா it's a relation defined as a square of an A. A க்கும் A ஓட ஸ்கொயருக்கும் உள்ளது. Write as R as a subset of A cross A. அதே சமயம் R வந்து என்னவா இருக்கும்னா A cross A க்கு சப்செட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு R க்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So first R வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். So first A cross A கண்டுபிடிக்கலாம். So அப்ப A cross Aங்கிறது என்னன்னா A cross 1, 2, 3, and so on 45 cross 1, 2, 3, and so on 45. So அப்ப cross product பண்றப்ப என்ன வரும்? 1, 1, 1, 2 and so on 1, 45. Next 2, 1, 2, 2 and so on 2, 45. So similarly 45, 1 நம்ம ப்ராபபிலிட்டில படிச்சிருப்போம் டைஸ் சம். So அதே பேஸ் தான். So 45, 45 9th ல படிச்சிருப்பீங்க. So அதே பேஸ்ல தான் இத நம்ம எழுதிக்கிறோம் A cross A. ஓகேவா? then next R ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். So இப்போ R ஓட ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா ரிலேஷன் ஃபைண்ட் as a square of an A. அதாவது என்னன்னா இப்போ x ன்னு இருக்குனா அதோட x ஸ்கொயர் இதுதான் வந்து என்னவா இருக்கும்னா இதோட எலிமெண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து A cross A ல சப்செட்டா இருக்கிறது என்னவோ அதெல்லாம் நம்ம இங்க எழுத போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறோம். இப்போ 1 ல ஸ்கொயர் பண்ணா 1 1, 1. நெக்ஸ்ட் 1 க்கு அப்புறம் என்னது 2 2 ல ஸ்கொயர் பண்ணா 4 2 2s are 4. நெக்ஸ்ட் 3
3 ஸ்கொயர் பண்ணா 9. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணா 16. 4 4 16. நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் பண்ணா 25. 5 25. நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் பண்ணா 36. அடுத்த நம்பர் என்னது 7. இப்ப 7 ஸ்கொயர் பண்ணா 49. இப்ப 7,49ங்கிறது a cross a ல ஏனா r ஓட கண்டிஷன்ஸ் ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஸ்கொயர் ஆஃப் an a, இன்னொன்னு வந்து என்னது சப்செட் ஆஃப் a cross a. சோ அப்ப சப்செட் ஆஃப் a cross a ல 7,49 வருமா? வராது. ஏனா லாஸ்ட்ல என்னதான் முடியுது 45 முடியும். சோ அப்ப 7,49 not belongs to a cross a. சோ அப்ப அது வந்து ரிலேஷன்ஸ் r ல வராது. ஓகேவா? அப்ப r ங்கிறது என்னன்னா 1,1 2,4 3,9 4,6 5,25 6,35 6. சோ இப்போ இதுல அடுத்து என்ன கேக்குறாங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் r கண்டுபிடிக்க சொல்றாங்க. டொமைன். இப்போ டொமைன்ங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். r ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் தான் வந்து என்னது டொமைன். அப்ப domain of r equal to என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, அடுத்து ரேஞ்ச்ங்கிறது என்னது செகண்டா உள்ள எலிமெண்ட். சோ அப்ப ரேஞ்ச் ஆஃப் rங்கிறது செகண்டா உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன 1, 4, 8, 9, 16, 25, 36. Okay, so second sum over that sum. Next third sum, a relation R is given by the set x, y such that y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. So இப்போ செகண்ட் சம் மாதிரியே தான் தேர்ட் சம்மும் இதுலயும் என்ன கொடுத்துருக்காங்க r ஓட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ r ஓட கண்டிஷன்ஸ் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க x, yங்கிற பேஸ்ல வருமா. ஸோ y ஓட கண்டிஷன் வந்து y எப்படி இருக்கும்னா x plus 3 இருக்கும். இந்த x ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ belongs to அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு அந்த பேஸ் தான். அப்ப x, x plus 3. ஸோ r ஓட ரிலேஷன்ஸ். ஸோ x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்க வேணும் x equal to 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ அப்ப ரிலேஷன்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க. x ஓட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 0 plus 3. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 1 plus 3. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 2 இருந்தா y ஓட வேல்யூ 2 plus 3. x ஓட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 3 plus 3. நெக்ஸ்ட் 4, 4 plus 3. நெக்ஸ்ட் 5, 5 plus 3. சோ அப்ப என்ன வேல்யூ வரும் 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. Okay, so இப்போ நம்ம r கண்டுபிடிச்சாச்சு. Then next என்ன கண்டுபிடிக்கணும் domain and range. domain னா ஏற்கனவே என்னன்னு சொல்லிருக்கேன் the coordinate of the first coordinate of the elements of r. அப்ப என்னென்னலாம் first coordinateல இருக்கு. So அப்ப domain of r equal to என்னென்னலாம் வருது 0, 1, 2, 3, 4, 5. Okay, then next range. rangeங்கிறது என்ன சொல்லிருக்கேன் so second coordinate of the element. so அப்ப என்னென்னலாம் வரும் 3, 4, 5, 6, 7, 8. Okay,